மக்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாத அரக்கோணம் உட்கோட்ட நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்களின் 9 முக்கியமான கோரிக்கைகள், அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் மெத்தனம் காட்டி வருகிறது. அதனோடு ரயில்வே நிர்வாகமும் மெத்தனம் காட்டி வருகிறது. இந்த 9 கோரிக்கைகள் முக்கியமான கோரிக்கைகள். இந்த 9 கோரிக்கைகளையும் மத்திய மாநில அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, கடந்த ஒருங்கிணைந்த சாலைகள் விரிவாக்க திட்டத்திற்கு நெடுஞ்சாலைத்துறை 6033 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது. மாவட்ட வாரியாக பிரித்தோம் என்று சொன்னால் 38 மாவட்டத்திற்கு, ஒரு மாவட்டத்திற்கு 158 கோடி. சரி, ஒரு தொகுதி பெரிய தொகுதியாக இருக்கும், சிறிய தொகுதியாக இருக்கும், மாவட்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு 234 தொகுதி வாரியாக பிரித்தோம் என்று சொன்னால் தலா 25 கோடி ஒரு தொகுதிக்கு சாலை விரிவாக்கத்திற்கு, சாலை மேம்பாட்டிற்கு ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு வருடமும் நிதி ஒதுக்கப்படும். ஆனால் 2023-24 திட்டத்திலே 6033 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தோம். எங்களுடைய அரக்கோணம் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு 2,02,50,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடுதான், 2.5 கோடி தான். 500 கிலோமீட்டர் சாலை, அரக்கோணம் தொகுதி சட்டமன்ற தொகுதியிலே 500 கிலோமீட்டர் சாலை மேம்பாடு செய்யணும், சாலை விரிவாக்கம் செய்யணும். 44 கோடி தேவையான இந்த உட்கோட்டத்திலிருந்து பரிந்துரை பண்ணாங்க. ஆனால் கொடுத்தது 2.5 கோடி. இந்த மாவட்டத்துக்கு 150 கோடி வந்திருக்கணும். ஆனால் வந்துகிறது ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு ஒரு 36 கோடி. நான் இந்த கண்டன போராட்டத்தின் வாயிலாக நான் ஒன்னே ஒன்று கேட்டுக்கிட்டு என்னன்னா, இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் காந்தி, அந்த காந்தி அவருடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு திருவண்ணாமலைக்கு நடந்தே போக சொல்றேன். ஏன் நடந்து போக சொல்றீங்கன்னா, அங்கே திருவண்ணாமலையில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலுகிற அவர்கிட்ட போய் பிச்சை எடுக்க சொல்றேன். எங்கள் மாவட்டத்துக்கு ஏண்டா நீங்கள் 150 கோடி கொடுத்துருக்கீங்க, 36 கோடி கொடுத்துருக்கீங்களே, எங்கள் மாவட்ட மக்கள்லாம் சாலை விபத்தில் சாவணுமா, உயிரிழப்பு வரணுமா, அங்கே போய் கேட்டு அப்படி முடியலன்னு சொன்னால் காந்தியை ராஜினாமா செஞ்சு வீட்டுக்கு போக. ஆகவே அண்ணன் எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்தால் தான் இது போன்ற திட்டங்கள், இது போன்ற கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.